கிட்டத்தட்ட 20-25 நாள் ஆகுது நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகி. ஆனால் மேயர் பிரியா வந்து இன்னும் போய் முதலமைச்சரை சந்திக்கலை. நீ யாருக்கு கீழே வேலை செய்கிற? உனக்கு முதலமைச்சர் யார்? அவர் தானே முதலமைச்சர். அவருக்கு கீழே அவர் போகிற ஆர்டர் தானே நீ வேலை செய்யணும். இந்த 20 நாளாகவே மாநகராட்சியில் எந்த வேலையுமே நடக்கிறது கிடையாது. கரண்ட்டு கட் பண்ணுறது, தண்ணியை கட் பண்ணுறது, ரோட்டு வேலைகளை நிறுத்தி வைக்கிறது, குண்டுங்குழியில் நோண்டுறது. அப்போ வந்து இவரோட ஆட்சியில் வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து அவதூறு பரப்புறதுக்காக நீ ஒரு கருப்பு ஆடாக வந்து இந்த டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற. ஏன் உனக்கு நல்ல புருஷன் வீட்டில் பர்மிஷன் கொடுத்தாலும் உன்னோட கள்ள புருஷன் சேகர் பாபு பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறாரா போய் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு? மக்கள் உங்களையெல்லாம் மாநகராட்சிக்கு வேலை செய்கிறதுக்காக மேயராக வந்து உன்னை தேர்ந்தெடுத்து வச்சா நீ போய் மேயரை கரண்ட்டு கட் பண்ணுறது, தண்ணியை விடுறது கிடையாது. கொடையை பிடிச்சிக்கிட்டு மழை வந்தால் கொடையை பிடிச்சிட்டு அந்த ஆளு கூட ஆட்டம் போட்டுட்டு நிற்கிறது. பக்கத்தில் நின்று உரசிக்கிட்டு இருக்குது. நீ சீலையை சொருகிறது, நீ முடியை ஒதுக்கிறதுமே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனோட வேலைகளை செய்கிறது இல்லை அந்த ஆள். இதுக்கு தான் உன்னை வந்து மேயராக தேர்ந்தெடுத்தாங்களா? நீங்கள் விளையாண்டுக்கிட்டு ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு? விஜயனா, உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் இந்த மாதிரி மக்களுக்கே உதவாத இந்த மேயர் வந்து தேவையே கிடையாதுன்னு உங்களுக்கு இவங்களை வந்து இந்த வேலையிலேருந்து எடுக்கிறக்கான அதிகாரம் இருந்தால் கண்டிப்பாக வந்து மக்களை சந்தித்து இவங்களை வந்து எடுத்துட்டு இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்களண்ணா அவங்கள தேர்ந்தெடுத்து உட்கார வைங்கண்ணா. இப்படி உங்களை மதிக்காத இந்த அதிகாரிகள் வந்து தேவையே கிடையாதுண்ணா.